தான் செய்கிற தொழில் மூலமாக இயற்கைக்கும் நன்மை செய்கிறவங்க விவசாயிகள் மட்டும்தாங்க. ஆனால் அந்த இயற்கை நம்ம விவசாயிகளுக்கு எப்போவுமே நல்லது மட்டும்தான் செய்யுதான்னு கேட்டால் ஆமான்னு யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இயற்கையை முழுசாக நம்பி களத்தில் இறங்குறாங்க. பல நாட்கள் கழித்து கிடைக்க போகிற பலனுக்காக கண்மூடித்தனமாக கஷ்டப்படுறாங்க. அவங்கள அடையாளப்படுத்துறது தானே நமக்கு பெருமை. வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுற்றுச்சூழலுக்கும் காற்று மாசை குறைக்கிறதுக்கும் மழையை ஈர்க்கிறதுக்கும் பேருதவி செய்கிறதோட வளர்க்குறவங்களுக்கு நல்ல வருமானமும் ஈட்டி தரக்கூடியது மரங்கள் தான். அதுலேயும் சில மரங்களுக்கு தன்னை வளர்க்குறவங்கள கோடீஸ்வரர்களாக்கிற தன்மை கூட இருக்குது. செம்மரம், சந்தன மரம், ஈட்டி, கருங்காலின்னு நீண்டுக்கிட்டே போகிற விலை உயர்ந்த மரங்கள் வரிசையில் வறண்ட நிலங்கள்லையும் தாக்கு பிடிச்சு வளரக்கூடியதாக இருக்கிறதால தமிழ்நாட்டில் சில விவசாயிகள் செம்மர சாகுபடியில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபரை இப்போ சந்திக்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் பக்கத்தில் காட்சியளிக்கிற இந்த 2 ஏக்கர் செம்மரக்காடு உருவாகி 8 ஆண்டு காலம்தான் ஆகுது. குறைஞ்சது 15 ஆண்டுகளாவது வளர்ந்த பிறகுதான் பலன் பெற முடியும்னு தெரிஞ்சே இந்த செம்மரக்காட்டை உருவாக்கியிருக்காரு 66 வயசு விவசாயி யுவராஜ். கிராம நிர்வாக அலுவலராக பணி செஞ்சு ஓய்வு பெற்றவரான். எத்தனையோ பேர் செம்மர சாகுபடியில் ஈடுபட்டு இருந்தாலும் இவரை சந்திக்கணும்னு நாம் நினைச்சதுக்கு காரணமும் அதுதான். எப்படி இவருக்கு இந்த யோசனை வந்ததுன்னு கேட்போம். 2002 அம்மா சட்டம் போட்டாங்க, செம்மரம் பயிர் தனியாரும் நடலாம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. அப்போ நான் விஓ பணி புரிஞ்சு வேலை செஞ்சுருந்தேன். சரி, ரிட்டையர் ஆனப்பனால 2012 ஆந்திராவில் நடந்த சம்பவம், செம்மரம் கிடைச்ச சம்பவம் பேப்பர் மூலமாக தகவல் தெரிஞ்சுக்கினேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நிறைய வந்துச்சா, செம்மரம் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அப்போ ஏன் நம்ம செம்மரம் இவ்வளோ வேல்யூ இருக்கிறத ஏன் நடக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுந்துச்சு. அப்போ திடீர்னு முடிவு பண்ணால் அதே சமயத்தில் விவசாய புக்கை பார்த்தேன், விளம்பரம் பார்த்தேன், ஃபோன் அடித்தேன், நட்டுட்டேன். பெரியவர் மொத்த கதையும் கடகடன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி வேலை அவ்வளவு சுலபமாக முடிஞ்சிருக்காதுல்ல. செம்மர சாகுபடி செய்யணும்னு முடிவு செஞ்சவர் அதுக்காக அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாருன்னு விவரமாக தெரிஞ்சுக்கலாம். கிரீன்ஃபீல்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு நர்சரி, திருச்சி துறையூர் குட்டக்கரைமேடு. எப்படி கேள்விப்பட்டீங்க? விவசாய புக்கில் கேள்விப்பட்டு அவர் நம்பரை ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அப்புறம் ஸ்பாட்டுக்கே வந்தார். பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு வருங்க சார், இந்த மண் நடுங்க அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளோ நடலான்னு கேட்டதுக்கு இது மாதிரி 8 அடி டிஸ்டன்ஸ் நடுங்க, ரொம்ப வளமான மண்ணாக இருந்தால் 10 அடி நடலாம், இதெல்லாம் 8 அடி நட்டால் போகும்னு சொன்னார். சரி, அப்புறம் என்ன ரேட்டுங்க கண்ணுன்னு கேட்டேன். அவர் நான் டெலிவரி கொண்டாந்து பண்ணிடுறேன், 20 ரூபா ரேட்டுன்னாரு. 2 சால் உழவு ஓட்டி டிராக்டரில் குழி பறித்து வச்சுருந்தேன். கரெக்டாக கண்ணு கொண்டாந்தார். அப்புறம் ஆள் வச்சு அப்புறம் லேசாக தொழு உரம் கொஞ்சம் போட்டு நட்டேங்க. கன்றுகளை நட்டதும் வேலை முடிஞ்சிருமா என்ன? அதுதானே ஆரம்பமே. சுற்று வட்டாரத்தில் யாருமே முயற்சி செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இவர் மாதிரி அனுபவசாலிகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். டாக்டர் பார்த்திபன் சொல்லிட்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் யூனிவர்சிட்டியில் அவர் நம்பரை 7 இடத்துல கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர் வாங்கினேன். கூட கான்டாக்டில் தாங்கிறேன். அவர் வந்துங்கன்னா ஒரு 30 கிராம் டிஏபி வைங்க சார், கொஞ்சம் மாதிரியாக வரும், எருவு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாரு. அதே மாதிரி அதை பராமரித்து வச்சேன். அப்புறம் தோட்டக்கலைத்துறையில் கலெக்டரேட்டுக்கு போனேன். சார் இங்கெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் பணப்பயிர், அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் இல்லைன்னாரு. அங்கீகாரம் இல்லாத பயிர் எதுக்கு தயார் பண்ணி கவர்மெண்ட்டில் அனுமதிச்சிங்க, பயிர் அதனால் எனக்கு தோட்டக்கலைத்துறை கொடுக்கலாம், இந்த நிமிஷமே என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பேசினேன். சரி, அப்புறம் உட்காருங்க சார்னார். உட்காந்துட்டு எழுதி கொடுங்கன்னாரு. அவர் 15 நாள் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அப்போல்லாம் மானியமே கிடையாது. என்னுடைய சொந்த திறமையில் வாங்கி சொட்டு நீர் போட்டேங்க. போட்டு அது ஒரு 4 வருஷம் தான் யூஸ் ஆச்சுங்க. மரம் ஆனவுடனே எல்லாம் அந்த சின்ன ஓஸில் தண்ணி இப்போ இது இல்லை. இப்போ மறுபடியும் கேட்டிருக்கிறேன் அக்ரி ஆஃபீஸில், ப்ளைன் ஓஸ் வாங்கி கேட் பால் போட்டு போடலாம் கொடுக்குறோங்க, குறைஞ்ச செலவில் உங்களுக்கு பண்ணித்தர்றேன், நீங்கள் மாவட்ட விவசாய சங்க செயலாளராக இருக்கிறீங்க, அதனால் நாங்கள் செஞ்சிடறோம். நாங்கள் எவ்வளோ செலவாகணும்னா 2 ஏக்கரா ஒரு 5000 ஆகும், மீதியெல்லாம் நாங்களே பண்ணுறோம். நாங்கள் அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்கிற பழமொழிக்கு அர்த்தம் இவர் கதையை கேட்கும்போது தான் புரியுது. நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்களை கேட்டால் தான் கிடைக்குங்கிற நிலை இன்னும் சில பகுதிகளில் விவசாயிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. சரி, நடவுக்கு பிறகான பராமரிப்பு வேலைகள் பற்றி கேட்கலாம். 3-4 வருஷம் ஆனப்பனால கவாத் பண்ண மரத்தெல்லாம் சும்மா சின்ன சின்ன கிளையெல்லாம் இது பண்ணால் தான் சைஸ் வரும். ஒரு 10 அடி 12 அடி ஹைட்டு நல்லா வரும். பண்ணாதுங்க தரம் குறையும்.
சைஸ் குறையும். சொட்டு இருக்கும்போது கொஞ்சம் அடிக்கடி பாய்ஞ்சி, ரெண்டாவது மழை வருஷம் வர வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு வளருது. இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்தே மழை, இந்த வருஷம் 8 மாதம் மழை. அதனால் ஓரளவு வளர்ச்சி இருக்குது, எங்களுக்கு அடையாளம் தெரியுது, அதனுடைய வளர்ச்சி தெரியுது. கடந்த ஆண்டு தொடர்ந்து நல்ல மழை பெய்திருக்கின்றது. இங்கே வளர்ந்திருக்கிற களை செடிகளை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. களைகள் இப்படி அடர்ந்து வளர்ந்துருக்கிறதால மரத்துக்கு பாதிப்பு இல்லாமலாம் இருக்கும். களை எடுக்கணுங்க. களை எடுக்கிறதுக்கு களைக்கொல்லி அக்ரி கேட்டேன், அடிக்கலாமான்னு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஓரம் ஒரு அடி விட்டுட்டு, ஒரு அடி மட்டும் விட்டுட்டு 5 டேங்க்கு 2 ஏக்கராவுக்கு அடிச்சிருங்க. அப்புறம் இதை சுற்றி கொத்தி எரு வைக்கலான்னுக்கிறேன். எரு வச்சு தண்ணி விடலான்னுக்கிறேன். தோட்டம் சுத்தமாக இருந்தால் நல்லது. மர வளர்ச்சி குறையும் கொஞ்சம், இதனால் களை இருக்கிறதுனால. களை எடுத்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். களைகளை இவ்வளவு அருமையாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல ஊடு பயிர் பண்ணால் என்ன? 2 ஏக்கராச்சே, நல்லா வந்துச்சுன்னா கூடுதல் வருமானம் பார்க்கலாமே. செடி வச்சு 5 வருஷத்து வரையும் ஊடு பயிர் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆனாலும் நிழல் வந்துடுது, பயிருங்க வராது, ஊடு பயிர் வராது. 6 வருஷத்துக்கு மேலே வைக்க முடியாது, ஊடு பயிர் பண்ண முடியாது. அதனால் அது உள்ள என்னென்ன பண்ணலாம். உளுந்து, பாசி பயிர் இது மாதிரி பண்ணலாம். துவரை, அவரை பண்ணக்கூடாது, அது கொடி ஓடி செடி செம்மர செடியை பாய்ச்சிரும். அவரை போடக்கூடாது. துவரை போடலாம், பாசி பயிர் போடலாம், உளுந்து போடலாம், மாட்டுக்கு சோளம் வரைக்கலாம். இந்த மாதிரி சில்லறை பயிருக்கு தான் பண்ண முடியும். செடிக்கு பாதிப்பு இல்லை. இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பராமரிப்பு பணிகள் பெருசாக இருக்காதுன்னு தோணுது. அப்படின்னா வேலையாட்கள் தேவை குறைவு தான், அந்த செலவு மிச்சம் தானேன்னு கேட்டால், இதில் வேலைங்கிறது பராமரிக்கிறதோடு முடிஞ்சிடாது, அதையும் தாண்டி பாதுகாக்கிறது தான் பெரிய சவாலான விஷயங்கிறாரு. இது மெதுவாக வளரக்கூடிய மரம். இது மற்ற மரம் மாதிரிலாம் வேகமாலாம் வராதுங்க. இது ரொம்ப மெதுவாக வரும், ரொம்ப ஸ்லோ. இது பொறுமை வேணும். இந்த மரம் வளர்த்துறதுக்கே பொறுமை வேணும். பொறுமையில் கடைப்பிடிக்கலாம் இது வளர்த்த முடியாதுங்க. தாக்கு பிடிக்கணும். 15 வருஷம் சாதாரணமாக இது நினைக்கணும். எடுத்த உடனே நட்ட உடனே அப்போ அவசரப்பட்டாலும் பணம் எடுக்க முடியாது. அதனால் இதனுடைய வேல்யூ நாளுக்கு நாள் உயர்ந்து தான் இருக்குது. இது நடுற விவசாயம் செழிப்பு நல்லா சிறப்பாக இருக்கலாம். அதுக்கு அந்த பாதுகாப்பு வசதி தகுந்த மாதிரி கொடுக்கலான்னு நானும் வேலியெலாம் போடலான்னு இருக்கிறேன், கம்பி வேலி. அப்புறம் கன்லைஸ் வாங்குறது போன வருஷமே கேட்டேன் ரேஞ்ச் ஆஃபீஸில். இந்த வருஷம் கொடுக்குறேன்னு நிற்கிறாங்க. அது சீட்டாளங்க வாங்கி போய் கலெக்டர் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கணும். அப்புறம் கேமராலாம் வைக்கலான்னு இருக்கிறேன். கேமரா வச்சா வீட்லேயும் வைக்கிற மாதிரி கேமரா வைக்கிற மாதிரி இருக்கிறேன். ராஜபாளையத்துலேருந்து நாய்க்குட்டிலாம் வாங்கிட்டு வந்து ஒரு ஷெட்டு போட்டு வேலி போட்ட பின்னால் வளர்த்தலான்னு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே செம்மர சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொறுமையாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகுதி போல். அது சரி, இவ்வளவு பாதுகாப்புகள் அவசியமாக என்ன? பாதுகாப்பு ஏன் தேவைப்படுதுன்னா, செம்மர கடத்தில் இருக்குது ஒன்றுமோ அதுக்காக லைட்லாம் போடுவேன். இப்போ கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி லைட்லாம் போடுவேன். என்னுடைய சொந்த இந்த ஐடியாவில் தான் மரத்தையும் நான் நெட்டது. நெட்டத பின்னால் தேடல ஐடியாவை. நெட்டதுக்கு முன்னே அந்த ஐடியாவோடு தான் நான் இதெல்லாம் செஞ்சது. அதெல்லாம் செய்வேன். கொஞ்சம் பொருளாதாரத்தினால லேட் ஆகுது, இல்லைனா எப்போயோ அதெல்லாம் செஞ்சு நிற்பேன். செம்மரம்னு இல்லை, எந்த பயிராக இருந்தாலும் சரியான திட்டமிடல் எந்த அளவுக்கு அவசியங்கிறது நல்லாவே தெரியுது. பெரியவர் அரசு பணியில் இருக்கும்போதே இதுக்கு தயாராகிட்டு இருந்திருக்காரு. மொத்தம் 24 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். இப்போ சர்வீஸ் பண்ண எல்லா கிராமத்துலேயும் நான் எந்த கைவிட்டு பெறாமலும் ஒரு மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு நிம்மதியாக வெளியே பென்ஷன் வாங்கி இன்றைக்கி 17,000 பென்ஷன் வாங்கி இருக்கிறேன். நிறைய இடத்துல பொதுமக்களுக்காக அதிகாரிகள்லாம் ஃபைட் பண்ணி சேவையெல்லாம் பொதுமக்களுக்கு செஞ்சுட்டு வந்துக்கிறேன். ஆமாம், மக்களுக்கு போராடுறதுக்கு மக்களுக்கு செய்கிறது தான் எனக்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் வேலை போட்டார். அதிமுக ஆட்சியில் மெரிட்டில் நான் வந்தவன். எல்லோரும் 10,000 கொடுத்து போஸ்டிங் வாங்கினாங்க, நான் மெரிட்டில் வந்தவன். அந்த வேலையை நான் செஞ்சே தருவேன். நான் எனக்கு போராட்ட குணமும் இருக்குது, நல்ல குணமும் இருக்குது, சேவை குணமும் இருக்குது, பொதுத்தொண்டு குணமும் இருக்குது. எல்லா நல்ல குணங்களும் இருந்தும் நேர்மையாக பணி செஞ்சதாலேயோ என்னவோ தன்னால் பெருசாக சொத்துக்கள் எதுவும் சேர்க்க முடியலைங்கிற ஆதங்கத்தில் தான் தனக்கு தெரிஞ்ச விவசாயத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வழியை தேடியிருக்காரு. பணத்துக்கு தேவை இவ்வளோதான் இல்லை, ஆனால் என்னால் பூர்த்தியை பண்ண முடியல. அதனால் கடைசி வேறு வழி இல்லை. என்னுடைய பிரச்சனை அடங்கணுன்னாங்களே, நான் நேர்மையாக நடந்ததுனால, எனக்கு பணம் இல்லாததுனால செம்மரம் வளர்த்தலாம், அதை வளர்த்தலாம், நம்மளுடைய தேவை பூர்த்தியாகும், நம்மளுடைய பணவெறி அடங்கும், கடைசி காலத்தில் நிம்மதியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இந்த செம்மரத்தை நான் நெட்டுருக்கிறேன். ஓய்வு காலத்துலேயும் ஓய்வு இல்லாமல் பெரியவர் இப்படி உழைக்கிறதுக்கான காரணம் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிறவர்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இதில் வருமானம் பெற முடியலைன்னா என்ன செய்வீங்கன்னு வேடிக்கையாக கேட்டோம். மனுஷன் அசர்ற மாதிரி தெரியலை. அதாவது அந்த துறையில் இருக்கிறவங்க தான் தெரியும். அது செம்மரம் அடிக்கடி எல்லா நியூஸும் பார்க்குறேன், படிக்கிறேன், கேட்குறேன், வனத்துறையில் பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறேன், டிவியில் பார்க்குறேன், நிகழ்ச்சி அனுபவசாலிகள் கேட்குறேன். அதனால் எனக்கு தெம்பு, இந்த செம்மரம் நட்டவரை எனக்கு தெம்பு, ஒரு மன நிம்மதி இருக்குது. வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன், கடைசி காலத்தில் சிறப்பாக இருப்பேன்.
நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குன்ற நம்பிக்கை, தன்னம்பிக்கை எப்பயும் உள்ளவன் நான். தன்னம்பிக்கை என் வீண் போகாது. கண்டிப்பாக இந்த செம்மரத்தில் 2 கோடி சம்பாதிச்சே தீருவேன். வளமான எதிர்காலத்துக்காகத்தான் எல்லாருமே அவங்கவங்க துறை சார்ந்து சிரமம் பார்க்காம உழைக்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் ஓய்வெடுக்க வேண்டிய வயசில் ஒரு முதியவருக்கு வந்திருக்குன்னா என்னன்னு சொல்கிறது? இன்றைய இளைஞர்கள் பலரும் உடல் உழைப்பு சார்ந்த பணிகள் செய்ய தயாராக இல்லைங்கிறது விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைக்காததுலேருந்தே நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது நேர்மையாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தனக்கு தெரிஞ்ச விவசாயத்தில் கண்டுபிடிச்சி காலத்தை பொருட்படுத்தாமல் அதை நோக்கி பயணிக்கிறாரு பெரியவர் யுவராஜ். இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, இவர் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. செம்மர கடத்தல் வனத்துறை நடவடிக்கைன்னு அப்பப்போ வெளியாகிற செய்திகள் மூலமாகவே அதோடைய மதிப்பு என்ன, தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குது, வரவேற்பு எப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தன்னுடைய இந்த 2 ஏக்கர் செம்மரக்காடு மூலமாக எப்படியும் 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சே தீருவேன்னு உறுதியாக சொல்கிற பெரியவர்கிட்ட எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க, மதிப்பை எப்படி கணிச்சிங்கன்னு கேட்டோம். கலெக்டர் விவேகானந்த் தலைமையில் ஒரு மரம் மீட்டிங் நடந்தது. சிறப்பாக ஒரு 800 பேர் இருந்தாங்க. செம்மரத்தை பற்றி நான் தான் அதில் கேள்வி கேட்டவன். என்னை வந்து ரேஞ்சர் கிருஷ்ணன் சார் நினச்சின்னு போனார். நீங்கள் எல்லா கேள்வியும் கேளுங்கன்னாரு. சயின்டிஸ்ட்டுகளோ 1/2 மணி நேரம் பேசினேன், எல்லாம் இது பண்ணாங்க. அப்போ சொல்லும்போது இது நல்ல வேல்யூவான இது, நல்லா செய்யுங்க அப்படி விவசாயிகளுக்கு மீட்டிங்கில் எல்லாம் பேசினாங்க. அப்புறம் 12 வருஷத்தில் ப்ரைவேட்லாம் எடுத்துக்கிறாங்க, நாங்கள் விளம்பரம் பார்க்குறோம், நாங்கள் 5 வருஷத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சரி, டன்னு குறைஞ்சது 10 லட்சம். நான் ஈசா நர்சரியில் கூட இதில் திருவண்ணாமலை போய் கேட்டாங்க, என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்க 5 வருஷம் அப்படின்னா. 10 லட்சம் குறைஞ்சது எடுத்துக்கிறோம் சார், நான் இப்போ இன்னும் ஒரு மாதம் ஆகும் டீலிங் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேப்பர்லேயும் சில பேர் சொன்னாங்க, பேட்டி சில பத்திரிகைலாம் வருது இல்லைங்களா, அதை பற்றி அது வரும்போது பார்க்குறேன். ஏ கிரேடுன்றது 1 கோடிக்கு மேலே விற்கிது வெளிநாட்டில். ஏ கிரேடுன்றது. பி கிரேடு 50 லட்சம், சி கிரேடு 25 லட்சம், டி கிரேடு 15 லட்சம், இப்படி எல்லாம் பிரித்து வச்சுருக்கிறான் மரத்தை. இது குறைந்தபட்சமாக 4ஆம் தர செம்மரங்களே லட்சங்களில் விலை போகும்போது 2 ஏக்கரில் 2 கோடி ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கறது நியாயமாக தான் தெரியுது. இதில் தரத்துக்கேற்ற மாதிரி செம்மரங்கள் மதிப்பு மாறுபடுதுன்னா அந்த தரம் எப்படி முடிவு செய்யப்படுதுன்னு தெரிஞ்சுக்க வேணாம். சி கிரேடுனா 15 வருஷங்கிறதுலாம் சி கிரேடு, 25 வருஷத்துக்கு மேலே போனது சி கிரேடு, 30-35 வருஷங்கிறது பி கிரேடு, 40 வருஷங்கிறது ஏ கிரேடு. அதனால தான் அதெல்லாம் கோடிக்கணக்கில் விற்கிது. நம்ம விவசாயிங்க குறைஞ்ச வருமானத்தில் குறைஞ்ச வருஷத்தில் பார்க்கும்போது 15 வருஷம் தான் நமக்கு எலிஜிபிள். அதனால் 25-30 வருஷம் ரொம்ப லாங் அது. அதனால் இதே போதும் நமக்கு நல்ல வருமானம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நிறைய விவசாயிகள் செம்மர சாகுபடியில் இறங்கியிருப்பாங்க. இப்போவும் பெருசாக ஒன்றும் தாமதமாயிடலை. இனி களமிறங்க நினைக்கிறவங்களுக்கு இவர் என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்கிறாருன்னு கேட்போம். நான் சொல்கிற அறிவுரை என்ன சொல்கிறேன்னா, மண்ணின் வளத்தை பொறுத்து இடைவெளி நெடுங்கன்னு சொல்லுவேன். 2வது குறைஞ்சது 15 வருஷம் 12 வருஷம் எண்ணத்தில் தான் செடி நடணும். நீங்கள் உடனே வந்து 5 வருஷம் 4 வருஷம்லாம் எதிர்பார்க்காதீங்க, அப்படின்னு தான் நடாதீங்க. 2வது நீண்ட கால பயிர், இது செலவு தான் பண்ணணும். வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு 5 லட்சம் ஒரு ஏக்கராக செலவாகுது. 15 வருஷத்துக்கு 5 லட்சம் ஒரு ஏக்கராக செலவாகுது. அதனால் ஒரு 5 லட்சங்க 1 கோடிங்க. அதனால் குறைந்த லாபம் குறைந்த செலவு நிறைந்த லாபம். மண் வளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடவு செய்யுங்கன்னு மேம்போக்காக சொல்லிட்டு போனால் எப்படி? எந்த மாதிரியான மண் செம்மர சாகுபடிக்கு உகந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே தகவல் முழுமை பெறும். அதாவது செம்மண்ணில் நல்லா சிறப்பாக வரும். அடியில் பாறையும் தான் ஆணிவேர், இது மரம் இறங்குறது ஜல்லிவேர் கிடையாது, ஆணிவேர் நேராக போகும். அது நான் ஒரு சாம்பிள் கூட பார்த்தேன், ஆணிவேர் நேராக போகுது. அதனால் மண் லூஸாக இருந்தாக்கல மரம் நல்லா வரும். கட்டி அடியில் பாறை இருந்துச்சுன்னா வளராது. மற்ற மண்ணுங்கள்லாம் கொஞ்சம் வெயிட்டு அவுட்டர்லாம் குறையும், பயிர் சுமாராக வரும். எந்தெல்லாம் சுமார் மண்ணு தான். இதெல்லாம் இந்த மாதிரி மண்ணெல்லாம் 8 அடி நட்டால் போதும். செம்மண்ணெலாம் 10 அடி நடணும். 10 அடி நட்டால் ஒரு இதுக்கு ஏக்கரா ஒரு 600 செடி தான் வரும். சரி, காட்டில் மட்டுமே காணக்கூடிய செம்மரங்களுக்கு விலை மதிப்பு அதிகங்கிறதால விவசாயிகளும் பலன் பெறணும்னு 2002ஆம் ஆண்டு அதுக்கான அனுமதியை தமிழக அரசு வழங்கியிருக்கு. அப்படி செம்மரங்கள் வளர்க்க நினைக்கிற விவசாயிகள் அதுக்குன்னு பிரத்யேகமாக அனுமதி ஏதாவது வாங்கணுமா? பர்மிஷன் இல்லைங்க. அதாவது நெட்டு ஒரு மாதம் 2 மாதம் கழிஞ்சு அந்த செடியெல்லாம் உயிர் வந்துட்டு 10 பின்னால் துளிர் வந்த பின்னால்
விஓ கூட்டின்னு வந்து அடங்கலில் பதிவு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடங்கலில் பதிவு பண்ணணும், அவ்வளோதான். வெட்டும்போது அப்போல்லாம் ஹார்வெஸ்ட் வரும்போது இவர்கிட்ட ரேஞ்ச் ஆஃபீஸர் ஒரு மனு கொடுக்கணும். இது மாதிரி நான் கட்டிங் பண்ணலான்னு இருக்கிறேன் செம்மரம், இது பார்த்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லணும். அவங்க வந்து பார்த்து புறம்போக்கா பட்டாவான்னு கொடுப்பாங்க. புறம்போக்கா இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, பட்டாவாக இருந்தால் கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு வியாபாரிங்க தரலாம். அதே வியாபாரிங்க வந்து விஓ சர்டிஃபிகேட் ஒன்றே போதுன்றவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய திறமை. அது நான் அது மாதிரி பார்த்துக்கிறேன். நிறைய விஓ வந்தும்போது விஓ கொடுத்தாவே போதும், அதில் அடங்கிடுது. நம்பிக்கை இல்லாதவங்க சில பேர் ரேஞ்ச் ஆஃபீஸர் வாங்கி கொடுன்னுவாங்க. இது வேணால் இப்போ விலை உயர்ந்த மரம், அதனால் இதுக்கு தரம் அதிகம், அதனால் அதை கேட்பாங்க. அவசியம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் எளிமையாக தான் இருக்குது. இதே மாதிரி சுலபமாக வளர்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருமளவு வருமானம் ஈட்டி தரக்கூடிய மரங்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் விவசாயிகள் சாகுபடி செய்யலாம்னு தெரிஞ்சுக்குவோம். சந்தனம் இருக்குது, அதெல்லாம் வந்து 5 லட்சம் தான் போகும் டன்னு. அது கம்மி ரேட்டு. ஈட்டி யாராலும் விற்க முடியாது, விலை தான். ஈட்டி யாராலும் விற்க முடியாது, பர்மிஷனே கிடையாது. அது கவர்மெண்ட், நான் பத்திரிகை படித்தேன். நான் அது நடுறாங்களபடியே ஆனால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அது அனுமதியே கிடையாது. அதனால் அதெல்லாம் நடத்தவில்லை, ஈட்டிலாம் நடத்தவில்லை. சந்தனம் விருப்பங்கிறவங்க நடலாம். செம்மரம்னா கொஞ்சம் பயமாகறவங்க சந்தனம் நடலாம். கொஞ்சம் தைரியமாக டில் எல்லாம் இருந்தால் இது பண்ணலாம். அதான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தால் எடுத்துகிறோம் பணம். என்ன மாதிரியான சந்தேகமாக இருந்தாலும் தயங்காமல் யோசிக்காமல் விளக்கம் கொடுக்குறாருன்னா, இதே கேள்விகளை பலரும் இவர்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். அப்படி எத்தனை பேர் கேட்டாங்க, இவரை பார்த்து இது வரைக்கும் எத்தனை பேர் களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு கேட்போம். சேலத்தில் என்னை பார்த்துட்டு சௌமியான ஆடக்காரர் அருளில் இருக்கிறாரு. அவர் அரியான ஒரு சேலம். என் ஃபீல்டை பார்த்து 3ஆம் மாதத்துலேயே கன்று வாங்கி கொடுக்க சொல்லி என்னையும் அங்கே சேலத்துக்கு வர சொல்லி நர்சரி வர வச்சு 2.5 ஏக்கரா நட்டு 3 வருஷம் ஆகுது. அவரெலாம் என்னை பார்த்து சொன்னார், சார் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க, நல்லா பண்ணுவீங்க, நல்லா பாதுகாப்பாக நடத்துறது, ஒன்றும் பயப்படுத்தாத, நல்லா செய்யுங்கன்னு தைரியம் கொடுத்துட்டு போனார். அவர் அங்கே நட்டுக்கிறாரு. சில பேர் இதில் செஞ்சியில், திருவண்ணாமலை சில பேர் பார்த்துட்டு போய் நட்டாங்க. ஒரு 4-5 பேர், அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நட்டாங்க. மற்றதெல்லாம் யாரும் பார்த்தவங்க ஒரு 300 பேர் பார்த்துப்பாங்க, யாரும் நடல. 300 பேர் பார்த்துப்பாங்க என் ஃபீல்டில். நட்டவங்க ஒரு 5-6 பேர், 4 பேர், 2 பேர் தான். அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பேர் மரம் மிரட்டிடுறாங்க. என்ன மிரட்டிடுறாங்கன்னா, இது கைக்கு சிக்காது வளர்த்துனா, ஃபாரஸ்ட்டுங்க இதெல்லாம் 40 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆகணும், இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், இப்படி நிறைய இது. எங்கள் வீட்டிலே 2 வருஷம் ஆகும்போது தோண்டி எடுக்க சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், 2 ஏக்கரா கரம்பாக நினச்சிக்க, 2 ஏக்கரா மழை வரலான்னு நினச்சிக்க, நான் 2 ஏக்கரா இது என் சார்பாக விட்டுரு, மற்றது நீ நினச்சிக்க அப்படின்னு சொல்லிதுன்னா. அப்புறம் இப்போ என்னன்றாங்க, எவ்வளோ நாளில் பணம் கொடுப்பேன்னு கேட்குறாங்க. 2 வருஷமாக இப்போ கேட்குறாங்க. 2 வருஷமாக வரதை கொடுத்துட்டு பணம் பண்ணுன்றாங்க. இப்போலாம் முடியாது, 12-15 வருஷம் ஆகணும், இன்னும் 4-5 வருஷம் இருக்குது அப்படின்னா. இன்னும் 4-5 வருஷத்தில் அறுவடை செய்கிற நிலைக்கு தன்னுடைய செம்மரக்காடு வந்துடும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிச்சயம் களத்தில் இறங்கத்தான் போகிறாங்க. இப்போவே அது நடக்கணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும், அதுக்கு அரசும் ஒத்துழைக்கணுங்கிறாரு யுவராஜ். என்னுடைய கணக்கு குறைஞ்சது 15 to 20 டன்னுங்க. குறைஞ்சது 15 to 20 டன்னு. ஒரு டன்னு 10 லட்சம்னா கூட 2 கோடிக்கு இது இல்லை. அதாவது அதுக்கு மேலே தான். அதில் கவர்மெண்ட்டில் வந்து 20% எடுத்துக்கிறாங்க கமிஷன் வெட்டுக்கூலின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சட்டமே. அது யார் வாங்கினாலும், தனியார் வாங்கினாலும் கவர்மெண்ட் வாங்கினாலும் 20% கொடுத்துட்டு 80% தான் நம்ம செக் கொடுப்பாங்க, அதை பணம் கொடுப்பாங்க. சட்டமே அது. அவங்க யாரும் பேரம் பேச தேவையில்லை. அது சட்டம் போடும்போதே அம்மா அந்த நேரத்தில் 2002 இது மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. இது வந்து மானியம் 30,000 கொடுத்ததா சொல்கிறாங்க. அது எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஹெக்டருக்கு 30,000 கவர்மெண்ட்டில் கொடுத்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்துருந்தா இந்த பயிர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அரசாங்கத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி செம்மரம் நடுறதுக்கு சரியாக நடவடிக்கை எடுக்கலைங்க. எடுத்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயம் இதாகும். அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்காததுனால கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்ச்சி இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வருஷம் மழை குறையுது. அதனால் மரம் நட்டால் நல்லது. ஒரு 4 ஏக்கரா இருந்தால் 1 ஏக்கராவது செம்மரம் நடணும், 10 ஏக்கரா இருந்தால் 2 ஏக்கராவது செம்மரம் நடணும். இப்படி ஒரு இது இருந்தால் விவசாய மத்தியில் விவசாயம் ஓரளவுக்கு தண்ணீர் அடைவாங்க. அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது அதேமாதிரி எக்கச்சக்கமான பொருள் தயார் பண்ணுறதுனால அரசாங்கம், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு நவீன ஆலை, ஒரு செம்மர பொருள் தயாரிக்கிறதுக்காக நவீன ஆலைகள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், பொருளாதாரம் உயரும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும், அரசாங்கத்துக்கு, தமிழக அரசு வருவாய் கிடைக்கும்.
இப்படி பல நோக்கங்கள் இந்த செம்மரத்தில் அடங்கியிருக்குது. இதை 2 அரசும் சேர்ந்து செய்ய வேண்டும். இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேலாவது நம்ம விவசாயிகள் பலரும் செம்மர சாகுபடியில் இறங்கி பலன் பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மற்றொரு சுவாரஸ்யமான உழவுக்கு இருட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.